எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, காலை வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து வசனத்தை நாங்கள் தியானம் பண்ணுகிறோம். கர்த்தர் எங்களோடு இடைபெடுங்க, எங்களோடு பேசுங்க, நீங்க பேசுங்க. உம்முனை போல நாங்கள் வாழ்வதற்கு ஆவியினாலே வசனத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துவதாக நாங்கள் சொல்லிக்கிறோம். நாங்கள் கேட்கிறோம், நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல பார்த்தா ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து, அதாவது பைபிள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் புத்தகம் இருக்கு. மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்கு. மொத்த புத்தகங்கள் 66. புதிய ஏற்பாடு 27, பழைய ஏற்பாடு 39 புத்தகங்களும் இருக்கு. இதை 40 பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிறாங்க. எத்தனை பரிசுத்தவான்கள்? 40 பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிறாங்க. எழுதின உடனே பைபிள் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட்ல தான் இருக்கும். பைபிள் எப்பவுமே ஒரு ரவுண்ட்ல தான் என்ன பண்ணுது, நேரா போகாது, ரவுண்ட்ல தான் போகும். விழுந்தவனை எழுந்து திரும்பி உருவாக்கும். அதாவது கர்த்தர் வேலை என்னன்னா உடைக்கப்பட்டு உருவாக்குற வேலை. ஒரு மனிதனை உடைச்சான்னு வச்சுங்களேன், அவனை உருவாக்குவார். இப்ப உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப கானான், அதாவது கானான் தேசம் ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? இந்த கானான் தேசத்துல எகிப்து தேசத்துல அடிமையா இருந்தவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவரே இட்டுன்னு போறாரு. இட்டுன்னு போகும்போது எத்தனை பேர் இட்டு போறாரு? எவ்வளவு பேர் இட்டு போனாரு? 6 லட்சம் பேர் இட்டு போறாரு. அங்க போனவங்க எத்தனை பேரு? அதெல்லாம் சொல்றோம், 70 பேர் போனாங்க. ஆனா இட்டு போனவங்க எத்தனை பேரு? 6 லட்சம் பேர் போனாங்க. ஆனா 6 லட்சம் பேரும் போனாங்களா கானானுக்கு அப்படின்னா போகல. 6 லட்சம் பேரும் கானானுக்கு போனாங்கன்னா போகல. அப்ப யார் தான் போனா கானானுக்குன்னா, அங்க 2 பேர் தான் போனாங்க. 2 ஜெனரேஷன், 2 குடும்பத்தார் போனாங்க. ஒண்ணு காலேபு, ஒண்ணு யோசுவா. இந்த 2 பேர் தான் போனாங்க. பாக்கி எல்லாம் எங்க அப்படின்னா, பாக்கி எல்லாம் மரிச்சிட்டாங்க. எங்க மரிச்சிட்டாங்க? போற வழியிலேயே அதை பார்க்க முடியாத அளவுக்கு தீட்டுப்பட்டு கர்த்தருக்கு விரோதமா எழும்பி அந்த ஆசீர்வாதமான கானானை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி இறந்துட்டாங்க. இறந்த பிறகு இறந்தவங்க இருக்காங்கல்ல, அந்த இறந்தவங்களதான் எசேக்கியேல் புத்தகம் 37ஆம் அதிகாரத்துல கர்த்தர் என்ன பண்ண, எசேக்கியாவை கொண்டு உயிர்ப்பிக்க செய்வார். உளுந்த எறும்புகளை உயிர் அடைய செய்வார். அது என்னன்னா, இப்ப மரிச்சிட்டாங்க பாத்தீங்களா, அவங்களை திரும்பி உருவாக்குற ஒரு கர்த்தர். அல்லேலூயா. மரித்து பல ஆண்டுகள் ஆன பிறகும் அந்த எலும்புகளை போயிட்டு என்ன பண்ண, உயிரடை செய்வார். அந்த ஜனங்கள் யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். அல்லேலூயா. நீங்க எசேக்கியேல் புத்தகம் வாசிச்சு பாருங்க. எசேக்கியேல் புத்தகம் 37ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? 37ஆம் அதிகாரம். அந்த கரெக்டா அந்த வசனத்தை படிக்க பார்ப்போம். அதுல கரெக்டா இருக்கும், கண்ணுக்கு முன்னாடியே தெரியும். அவரை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்றார். ஆண்டவரே, தேவரே அதை நீர் அறிவீர் என்றான். அவர் குறைத்து என்னவென்றால், விழுந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகி ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்போது உயிரடைவீர்கள். சரி, ஓகே. இப்போ இந்த வசனத்தை நீங்க பாசிட்டே போறீங்க. இந்த எலும்புகள் யாருன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேல் ஜனம். அல்லேலூயா. இந்த எலும்புகள் யாரு? இஸ்ரவேல் ஜனம் எனப்படுகிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்ப கேட்கல அவருடைய வார்த்தைய? மோசே காலங்கள்ல கேட்காம போன பிறகு எலும்புகள்கிட்ட போய் பேசுறாரு. மண்ணை பிசைந்து மனிதரை படைப்பது லேசான காரியம், புறாங்கல்லினால் கோலியாத் விழுந்தது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். அவனுக்கு ஒரு மனிதனை என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து அவனை பைபிள் என்ன சொல்றது அப்படின்னா, மரித்தவனை உயிர்ப்பிச்சு அவனை அடுத்த அந்த உலகத்தை உருவாக்குறது தேவனுடைய
திட்டம். சரிங்களா? அதுதான் சொல்றேன். நம்ம வாழ்க்கையில வந்து தொய்ந்து போய் விழுந்து போய் கிடக்கிற நம்மளை திரும்பி உருவாக்க தான் வச்சிருக்கு. இப்ப நீங்களும் நானும் பாவம் செஞ்சோமான்னு கேட்டா பாவம் செஞ்சோம். பிதாக்கள் பாவம் செஞ்சிருக்கிறோம். அதனால நம்ம தொய்ந்து போய் அறியாம கிடந்த நம்ம இயேசுவை பத்தி சொல்றோம். தலைப்புல உங்களோடு பேச போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க 11 வசனங்கள் வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னா, நோவாவை எழுப்புறாரு. நோவா எழுப்பி என்ன பண்றாருன்னா, ஆதியாகமத்துல ஆதாம் ஏவாள் தப்பு பண்றாங்க. தப்பு பண்ண பிறகு அவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறார். 2 பேர் காயின், 10 பேர் ஆபேல். இந்த ஆபேல் என்ன பண்றார்? கர்த்தருக்கு நல்ல காணிக்கைகளை செலுத்துகிறார். காயினும் செலுத்துகிறான். ஆனா ஆபேல் காணிக்கை மாத்திரம் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். சரிங்களா? அங்கீகரிக்க பிறகு காயினுக்கு என்ன பண்ணுது? கோபம் வருது. கோபம் வந்த உடனே தம்பியை கொல்றான். கவனிங்க எல்லாருமே, தம்பியை கொல்றான். கொல்ல உடனே கர்த்தருக்கு விரோதமா அவன் எழுப்புறான். யாரு? காயின் எழுப்புறான். காயினை கர்த்தர் சபிக்கிறார். சபிச்சு அவன் கல்தேர் கானான், அதாவது கானான் சிலை வழிபாட்டுக்குள்ள இருக்க போன உடனே ஆபேலுக்கு பதிலாக அங்க என்ன பண்றாங்க? ஏனோக்குங்கிற ஒன்று இருக்கிறான். ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரிக்கிறார். சஞ்சரிச்சுட்டே இருக்கிறார். போகும்போதே பாவம் பெருகிறது. பாவம் பெருகிறது. பாவம் பெருகினோடனே தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்தோடு பெற்று பராக்கிரமசாலியை பெற்றெடுத்தார். மனஸ்தாபப்பட்டார். 6ஆம் அதிகாரத்துல பட்டு இந்த உலகத்தையே நான் அழிக்க போறேன், நிக்கிரகம் பண்ண போறேன் அவர் தீர்மானிக்கும் போது அங்க ஒரு நீதிமான் காணப்பட்டார். அந்த நீதிமான் பேர் நோவா. அந்த நீதிமான் என்ன பண்றாருன்னா, ஒரு 120 வருஷத்துக்கு ஒரு பேழையை கட்டி அந்த பேழைக்கு எல்லா ஜனங்களும் வந்து யாருமே அவன் யாருமே வரல. அந்த பேழை தன் குடும்பத்தை பற்றி காப்பாது போய் 40 நாள் 20 நாள் என்ன பண்ணிட்டு வெள்ளக்கடாய் பாருங்க இருக்கிற மாம்பழ சத்துக்கள் எல்லாமே மாண்டு போனது. அவனுக்கு ரொம்ப முக்கியம். மாண்டு போனது. மாண்டு போனது பிறகு மழை விட்ட பிறகு அவன் மூலமா உருவாக்கும் போது அவன் தேராகும். இந்த தேராகு என்னன்னா, சிலை வழிபாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு என்ன பண்றோம்? பொம்மை செஞ்சு விற்கிறோம். சிலைகளை செஞ்சு இடத்துல போய் இந்த பொம்மையெல்லாம் என்ன பண்ணுவோம்? வாங்கிட்டு போய் ஆரம்பிச்சு வந்து கர்த்தருக்கு எது பிடிக்காது? ஆராதனை ரத்தத்துக்கு இந்த நாளுக்கு விலகி இருக்குன்னு கடவுள் சொல்றாங்க. இப்ப புரியுதமா? அப்ப என்ன பண்ற? அவன் பொம்மை வியாபாரம் பண்ணுகிறான். அந்த பொம்மை வியாபாரம் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்றாரு? ஆபிரகாம் அழைக்கிறாரு. 12ஆம் அதிகாரத்தை அழைக்கிறார். 11ஆம் அதிகாரத்தில் அழைக்கிறார். அதான் நீங்க வாசிப்பீங்க. அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். பிரதான ஆசாரியரும் அவரை நோக்கி காரியம் இப்படி இருக்கிறதோ என்று கேட்டார். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் கானான் ஊரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டில் இருக்கும் பொழுது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் இடத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காமிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அல்லேலூயா. சொல்லுங்க. என்ன சொன்னா? ஆண் கூப்பிடுறதுக்கு போன் கூப்பிடுறது நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆண் கூப்பிடுறதுக்கும் போன் கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏதேன் தோட்டத்தில் வந்து கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வாதம். ஆதியாகமத்துக்கு போகல. ஆதியாகமத்துல இந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் கனியை சாப்பிடுவாங்களா? சாப்பிட்டு கர்த்தர் சொல்லுவாரு. 3ஆம் அதிகாரம் பின்பு, அதாவது 22, பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறிந்ததற்காய் நம்மில் ஒருவனை போல் ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீக்கி ஜீவவிருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கு உயிரோடு இல்லாதபடி செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மட்டை பண்படுத்தினார். அனுப்பி வச்சார். அனுப்பி வைக்கிறது என்னது?
அனுப்பி வச்சா என்ன பண்ணிடணும்? ஆதாம் எவ்வளவு கொடுத்தார்? அடுத்த வசனம் வாசிங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டுறார். மனுஷனை பொறுத்துறது என்னது? கழி எடுத்து கொடுத்து, கம்பு எடுத்து கொடுத்து, போன்றது வேற, பொறுத்துறது. ஆபிரகாம கர்த்தர் கூப்பிட்டு எப்படி வான்னு கூப்பிட்டார். என்னது? வா வா அப்படின்னு கூப்பிட்டார். வான்னு கூப்பிட்டார். ஆனா ஆதியாகமம் 22:1 ஆதியாகமம் 12:1 சொல்றாரு, போன்னுவாரு. நீ புறப்பட்டு போய் நோக்கி உன் தேசத்தையும் இடத்தையும் தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காமிக்கும் தேசத்துக்கு போ. வாப்பா வந்து ரெண்டாவது போறியா இல்லையாங்க? மகளே வச்சுக்க அளவுக்கு ஆண்டு அன்பா பாதையில் அழியாமலும் பாதங்களை காலத்தில் பற்றி எறியும் வேதங்கள், பற்றி எறியும் வேதங்கள். அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவர் அன்புள்ளவரா இருக்கிறாரோ அதே அளவுக்கு அவர் என்ன இருக்கு? கோபம் உள்ள ஒரு தெய்வம். கோபம் கொண்டால் தாங்கவே தாங்காது. கோபம் கொண்டால் அந்த பூமி தாங்கவே தாங்காது. அப்ப வான் கூப்பிட்ட ஆபிரகாமை இப்ப போங்கிற ஆபிரகாம் மட்டும் சபையை எழுதுறாரு. சபிக்கப்பட்டவன், அதாவது சிலுவையில் அறையப்பட்ட எல்லாரும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தில் சாபத்திற்கு தங்களை நம்மை மீட்டு என்ன பண்ண நீங்களாக்குனாரு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படி ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை பெரும்படியாக இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் ஆபிரகாமுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை புறஜாதிக்குள்ள வரணுங்கிறத தேவன் என்ன பண்றாரு? விரும்புகிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலம் வேற, புதிய ஏற்பாடு காலங்கள் வேற. பைபிள் ரெண்டு இருக்குல்ல, ரெண்டு ஏற்பாடு. கவனிங்க, ரெண்டு ஏற்பாடு இருக்கு. ஒண்ணு பழைய ஏற்பாடு காலம், ஒண்ணு புதிய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாடு காலத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாடு ஒண்ணு இருக்குல்ல, அதுல என்ன இருக்குன்னா யெகோவாவின் தெய்வத்தை கும்பிடுவார்கள். அல்லேலூயா. அன்னைக்கு இந்த மாதிரிலாம் நீங்க உட்கார முடியாது. நீங்க தேவாலயத்துக்கு வெளியே நிக்கணும். உள்ள யாரும் போக முடியாது. உள்ள யாரும் போகலாம் அப்படின்னா ஒரு ஆசாரியன் மாத்திரம் போக முடியும். ஒரு லேவி ஊழியம் செய்கிறவன் தான் போக முடியும். ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். ஒரு லேவி மட்டும்தான் உள்ள போக முடியும். மற்ற எல்லாம் ஜெபம் பண்றவங்க வெளியே என்ன பண்ணணும்? காத்துக்கிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக யாரும் சபைக்கு வரவே முடியாது. அங்க யாருன்னா அங்க இருக்கிறது ரோமர்கள் தான் அதை ஆள்றாரு. அங்க இருக்கிற ஒரு சில மனிதர்கள் தான் சபையில் ஆராதிக்க முடியும். இன்னைக்கு ஆராதிக்க கண்டவெல்லாம் இன்னைக்கு ஆராதிக்கிறாங்க பாத்தீங்களா? அப்படிலாம் முடியாது. அப்பெல்லாம் அடி எடுத்தவன் தண்டல்காரன் எல்லாரும் ஊழியம் செய்ய நினைக்கிறாங்க. அப்படிலாம் முடியாது. அன்னைக்கு ஊழியம் செய்யணும்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. இந்த இனம் தான் ஊழியம் செய்ய வேண்டும். லேவி கோத்திரம் மட்டும்தான் ஊழியம் செய்யணும். எல்லாரும் ஊழியம் செய்ய முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து வராதுக்கு முன்னாடி ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்னா நீங்க கடவுள்கிட்ட வரைய முடியாது. அவர் எரிச்சிருவர். யோவான் புத்தகம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது. பாப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்க பார்ப்போம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுவார். ஏன் பரிந்து பேசணும்? ஏன்?
நிவர்த்தி செய்கிற திருவாதிர பலியே அவரு. அல்லேலூயா. ஏன் அவர் பரிந்து பேசணும் அப்படின்னா, ஐயா வாங்கல வாங்கல, இவருதான் யாரு? இயேசுவின் அன்பு என்ன பண்ணுது? ரொம்ப ரொம்ப இரக்கம் உள்ளது, ரொம்ப ரொம்ப இரக்கம் உள்ளதா இருக்கு. அப்ப எவ்வளவு இயேசுவானவர் நேசிக்கிறார். அப்ப இந்த இயேசு வருவதற்கு காரணமே ஆபிரகாம் தான். அல்லேலூயா. இயேசுவானவர் வருவதற்கே யார் காரணம்? ஆபிரகாம். ஆண்டவர் மனிதனை அழைக்கும் போது என்ன அழைக்க வரணும்? யாத்திராகம புத்தகம் 3ஆம் அதிகாரம், யாத்திராகமம் எடுங்க பாப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. அதற்கு 13 வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது மோசே தேவரை நோக்கி அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவன், நான் உன்னோடு இருப்பேன், நீ இந்த ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வாங்க செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்று இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு போய் உங்களுடைய பிதாக்களின் தேவன் அனுப்பும்படி என்று சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்னவென்று கேட்பார்கள். அதற்கு என்ன சொல்லுவேன் என்றால், அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 15, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய ஆகிய கர்த்தர், அல்லேலூயா, இந்த கர்த்தர் அப்படின்னு இருக்குல்ல, இருக்கிறவராகவே இருக்கிற கர்த்தர், அதுக்கு ஒரு இது கொடுக்கிறார் பாருங்க. வாசிங்க. பின்னும் அவர் ஆபிரகாமை நோக்கி, 7 வாசிங்க, அதுல 7 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தினுடைய ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்து ஆலோட்டின் நிமித்தம் அவருடைய இருக்கிற கூக்குரலை கேட்டு அவர்கள் வேதனைகளை அறிந்து விடுதலையாக்கி நலமான இடத்து கொண்டு போய் சேர்க்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் யாரு? பார்க்கிறவர். சொல்லுங்க, கர்த்தர் யார்? அடுத்தது வேதனை அறிகிறவர். அடுத்தது விடுதலையாக்குறவர். அடுத்தது நல்ல இடத்து கொண்டு போய் சேர்க்கிறவர். கர்த்தருக்கு பேர் என்ன? கர்த்தருக்கு பேர் என்ன? பார்க்கிறவர், கேட்கிறவர், வேதனை அறிகிறவர், விடுதலையாக்குகிறவர், நல்ல இடத்து கொண்டு போய் சேர்க்கிறவர். இப்ப இந்த நல்ல இடத்து கொண்டு போய் சேர்க்கிறவர் இருக்காரு பாத்தீங்களா? எங்க போனோம்? முதல் பரலோகம் எது? ஏதேன் தோட்டம். முதல் பரலோகம் எது? கர்த்தர் முதல்ல மனுஷனுக்கு எதை கொடுத்தாரு? ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாரு. அதனாலதான் எரேமியா எழுதுறார், என் தோட்டத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க? தீட்டுப்படுத்தினீர்கள். என் தோட்டத்துக்குள்ள அருவருப்பான காரியங்கள் நடந்தது. எழுதுவாரா இல்லைங்களா? என் ஜனங்கள் என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு இடத்துல என்ன அநியாயத்தை கண்டார்கள். அவர்கள் செழிப்பும் நன்மையான தேசத்தில் அவங்கள வச்சேன், அவங்க அதை தீட்டுப்படுத்தினாங்கன்னு எழுதுவார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 7வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 6, 7, 8 வாசிங்க. டக்குன்னு வாசிங்க பார்ப்போம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள். செழிப்பான தேசமும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு உங்களை எவ்விடத்தில் வைத்தேன் அவ்விடத்தில் வைத்தேன். ஆனாலும் நீங்க அதுக்குள்ள போன போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக மாற்றினீர்கள். அப்ப கர்த்தர் ஃபர்ஸ்ட் கொடுத்த சுதந்திரம் என்னது? ஏதேன் தோட்டத்துலதான் ஒட்டுமொத்த உலகத்தையும் உண்டாக்குன்னு நினைச்சார். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல என்ன? 4 பக்கம் 4 ஆறு ஓடுது, பொன்னாறு ஓடுது, பாலாறு ஓடுது, தேனாறு ஓடுது. ஆசீர்வாதமான இடம். சிங்கமும் புலியும் பேசிக்கும், ஆடும் சிங்கமும் பேசிக்கும். 1000 வருஷம் அரசாட்சி போல தேவனோடு வாழ்றாங்க. தேவனோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை.
பகல ஆசீர்வாதத்தோட கூட இருந்தாங்க. அதுதான் முதல் பரலோகம். இப்ப இரண்டாவது பரலோகம் எதை கொடுக்குறான்னு சொல்றாருன்னா, கானான் தேசத்தை கொடுப்போங்கிறாரு. இந்த கானான் தேசத்துல நீ போய் குடியிரு, உனக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தேசம் தான் கானான். கவனிங்க, ரொம்ப கவனிங்க. நான் உங்கள்கிட்ட பேச போறேன். ஆவியானவர் உங்களோட கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கானான் தேசத்தை கொடுக்குறாரு. அந்த கானான் தேசத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருக்கு. எப்படி ஏவுதலை உண்டு பண்ணாரு அப்படிதான் கானான் இருக்கு. இந்த கானானுக்கு போறதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? யார் அழைக்கிறாரு? ஆபிரகாமை அழைச்சாரு. நல்லா புரிஞ்சுங்க. ஆனா அவன் கானான்ல இருக்காம எங்க போனா? எகிப்துக்கு போனான். எதுக்கு போனா? தன் சகோதரன் ஆகிய யோசேப்பு எகிப்துல இருக்கிறான், தானியத்தை வாங்கும்படியாக. அவன் சொல்றான், நீங்க ஏன் கானான்ல கஷ்டப்பட்டு இருக்கீங்க? யாரு கானான்ல இருக்க சொன்னா? கர்த்தர் கானானை தான் கொடுப்பேன்னு சொன்னார் ஆபிரகாமுக்கு. ஆனா ஆபிரகாம் என்ன? ஆபிரகாம் மரித்த பிறகு ஈசாக்கு பிறந்து, ஈசாக்கு மரித்த பிறகு அடுத்த ஜெனரேஷன் யாக்கோபு இருக்கிறான். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறகுது. தீனால் சேர்த்து 13 பிள்ளைகள் பிறகுது. இந்த 13 பேரோட கூட 70 பேர் எங்க போறாங்க? எகிப்துக்கு போறாங்க. எதுக்கு போறாங்க? தான் சகோதரன் அங்க யோசேப்பு இருக்கிறான், அவன் தான் அங்க ராஜாவா இருக்கிறான். அவன் தான் அங்க ராஜாவா இருக்கிறான். அவன்கிட்ட போய் என்ன நம்ம ராஜா மாதிரி வாழ்றான் அப்படின்னு நினைச்சுதான் என்ன பண்றாரு? இந்த 70 பேர் எங்க போறாங்க? எகிப்துக்கு போறாங்க. எகிப்துக்கு போன உடனே கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு பிறகு யோசேப்பு செத்து போயிட்டான், யாக்கோபு செத்து போயிட்டான். அடுத்த மக்கள் இருக்காங்க, 1 லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. இப்ப வந்து பாக்குறான், யோசேப்பு அறியாத ஒரு ராஜா எழும்புறான். யோசேப்பு அறியாத ஒரு ராஜா எழுப்பி பாக்குறான். நம்ம கூட்டம் இல்லாம வேற ஒரு கூட்டம், நிறைய கூட்டம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க, அந்த கூட்டம் யாருடா அப்படின்னு கேட்கறான். நம்ம கூட்டம் இல்லாம வேற ஒரு கூட்டம் ஊழி வேலை செஞ்சுட்டு இருக்க, அவனை பார்த்தா நல்லா பலுக்கா இருக்கிறானா அப்படின்னு கேட்கறான். அவங்க எல்லாம் வந்து எபிரியர்கள், இஸ்ரவேல் ஜனங்க. அவங்க பஞ்சம் பழிக்க வந்தாங்க, இங்க வந்து தங்கிட்டாங்க அப்படின்னு. அவனை விடக்கூடாது, அவனை அழுறான்றாரு. பாரு என்ன சொல்றான், அவனை அழியுங்கிறான். அழியணும்னே அங்க என்ன பண்றான்னா அவங்கள சுமை சுமக்கிற வேலையை அதிகப்படுத்துறான். பாருங்க, பைபிள் வரலாறு பேசிட்டு இருக்கான், உள்ளதை பேசிட்டு இருக்கேன், வெளியேந்து பேசவே இல்லை. சுமை சுமக்கிற வேலையை செய்யும் பொழுது அவன் சுமக்கிறான். எவ்வளவுதான் ஒடுக்கினானோ அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவா அவர்கள் பல்லுகி பெருகினார்கள். அதுக்கு பிறகு ஒரு ஐடியா பண்றான். 2 வயசு ஆண் பிள்ளை எல்லாம் கொல்றாங்கிறான். 2 வயசு பிறந்த ஆண் பிள்ளை எல்லாம் என்ன பண்ண கொல்லுங்கிறான். கொல்லுன்னு சொன்ன உடனே எல்லாம் அந்த அங்க இருந்த மருத்துவச்சிகள், எபிரியர் மருத்துவச்சிகள் என்ன பண்றாங்க? அங்க உதவி செய்யறாங்க. யாருக்கு உதவி செய்யறா? எகிப்தின் மருத்துவச்சிகள் என்ன பண்றா? எகிப்தின் மருத்துவ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்யறாங்க. பிறக்கிற குழந்தையெல்லாம் என்ன பண்றாங்க? காப்பாத்துறாங்க. அதுல காப்பாத்துற ஒரு ஆள் தான் மோசே. மோசேக்கு பேர் என்ன? ரட்சகர். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றும்படியாய் வந்த ஒரு ரட்சகருடைய பேர் தான் மோசே. எங்க உட்காந்துட்டாங்க? நல்லா தானே வச்சிருந்தாரு கானான்ல. நீ எங்க போன? எகிப்துக்கு போன. எகிப்துக்கு போயிட்டு அந்த தானியத்துக்கு வந்து கானானுக்கு வந்திருக்கலாம்ல. நீ நல்லா தான் இருக்குன்னு எகிப்துல உட்கார்ந்த, உன்னை சூடு வைக்க ஆரம்பிச்சிட்டான். சில நேரங்களில் நீ நல்லாதான் இருக்குன்னு உட்கார்ந்து இருக்க பத்தியா? எகிப்துல எகிப்தின் அதிபதியோடு கூட ஒப்புரவாகிறல்ல. உங்களுக்கு கேட்குதோ இல்லையா? யூடியூப் பாக்குறவங்க கண்டிப்பா கேட்கும். எகிப்துல போய் உட்கார்ந்து இல்ல, எகிப்து தான் சதன் உட்கார்ந்து இல்ல, எகிப்து உன்னை கொண்டு படுத்தும். இன்னைக்கு காரணமே நீ எகிப்துல உட்கார்ந்தா உன் வியாதி. நீ காரணமே நீ கடல்ல மாட்டிட்டு நீ எகிப்துல உட்கார்ந்த. கானானுக்கு ஒடியா இருந்தீனா, கானானுக்கு வந்திருந்தீனா உனக்கு கானானின் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும். ஆனா கானானின் ஆசீர்வாதம் கிடைக்கவே இல்லை. இப்ப இவன் 70 பேரா போனான்ல, எத்தனை லட்சம் பேர் ஆயிட்டான்? 6 லட்சம் பேர் ஆயிட்டான். இந்த 6 லட்சம் பேரை மோசே என்ன பண்ணணும்? காப்பாத்தி எங்க கூட்டு போகணும்? எங்க இருந்தாங்க? அப்ப எங்க கூட்டு போகணும்? தப்பு பண்ணது யாரு? உனக்கு கானானை கர்த்தர் கொடுப்பேன்னு சொன்னா திரும்ப திரும்ப உன்னை கூட்டு போயிடுறாங்க. அல்லேலூயா. கானானை உனக்கு கொடுப்பேன் என்று சத்தர் சொன்னார்னா கானானும் கூட்டு போயிடுறாங்க. இப்ப கானானும் கூட்டு போனோடனே கானானுக்கு ஒழுங்கா போனானா? ஒழுங்கா போனீங்களா? போகலே பசிக்குதுங்கிறீங்க, போகலே நகை இல்லைங்கிறீங்க, போகலே வீடு இல்லைன்றீங்க, போகலே பொண்டாட்டி சரியில்லைங்கிறீங்க, போகலே புருஷன் சரியில்லைன்றீங்க, போகலே வயிறு வலிக்குதுங்கிறீங்க, போகலே கறி வேணுங்கிறீங்க, போகலே சும்மா போல. அதனால நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆனா போகலே என்ன பண்ற? ஒழுங்கா போகணுமா இல்லையா?
நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு தன் ஜீவனை கொடுக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறார். போன நீங்க சரியா போகணுமா இல்லையா? ஆடு மேய்ச்சிட்டு போகல பாத்தீங்கன்னா ஆடு என்ன பண்ணும், செம்பரி ஆடு நல்ல ஆடு வெள்ளாடு இருக்கும். செம்பரி ஆடை பாத்திருக்கீங்களா? செம்பரி ஆடு எப்படி போகும்? ஒரே லைனா அழகா போகும். வெள்ளாடு இஷ்டத்துக்கு போகும். இஷ்டத்துக்கு போய் அடுத்த வீட்டுல போய் இருக்கிற முளா செடியும் கத்திரிக்காய் செடியும் பாத்துறீங்களா? ஆனா செம்பரி ஆடு என்ன பண்ணாது? அழகா போகும், அழகா மேயும், அழகா இருக்கும். இந்த வெள்ளாடு என்ன பண்ணாது? குறுக்கு பண்ணும் போறாது. நீங்கள் நானும் வெள்ளாடுங்கிறாரு. அதனாலதான் கடைசி காலத்துல ஏதோ வெள்ளையாடியும் செம்பரி ஆடியும் வேறு பிரிப்பேன். வெள்ளையாடுகளை பார்த்து சொல்லுவாரா, நான் தாகமா இருந்த எனக்கு நீங்க தண்ணீர் கொடுத்தீர்கள், நான் பசியா இருந்த எனக்கு நீங்கள் ஆகாரம் கொடுத்தீங்க, நான் வஸ்திரம் இல்லாம இருந்த எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க, நான் ஜெயில இருந்த எனக்கு வந்து பாத்தீங்க, நான் இதெல்லாம் செஞ்சீங்க. அப்படி அவங்க கேட்பாங்களாம், ஆண்டவரே நாங்க எப்ப ஆண்டவரே உங்களை பார்த்தோம்? சொல்லலாம், நீங்கள் சிறியவனாகிய ஒரு காரியத்தை எதை செய்தீங்களோ அது எனக்கே செய்தீங்கன்றார். அப்ப இந்த உலகத்துல நம்ம கஷ்டப்படுறவங்களையும் வேதனைப்படுறவங்களையும் துக்கப்படுறவங்களையும் வியாதியில இருக்கணும் போய் நம்ம பாக்குறதா யாரை பாக்குறதா இருக்கான்? கர்த்தரே பாக்குறதா இருக்கான். சுயநலவாதிகளா? தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் குடும்பம் உண்டு, எல்லாம் சுயநலத்துலதான் நிக்குது. சுயம் அழியணும் இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்க பாப்பா, எனக்குள்ள இருக்கிற சுயம் இயேசுவின் நாமத்தினாலே அழியணும். நான் வாழணும், என் புள்ள வாழணும், என் கணவர் வாழணும், நாங்க மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்க கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். சொல்லுங்க பாப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் 1000 சபை கேட்கிறேன்னா பக்கத்துல குமாருக்கு 2000 விசுவாசி கொடுங்கன்னு கேட்கிறேன். பொய்யெல்லாம் சொல்ல, எனக்கு 1000 விசுவாசி கொடுத்தா ஆண்டவரே பக்கத்துல இருக்கிறதான பாஸ்டர் குமார் துர்ராஜி பாஸ்டர்லாம் 2000 விசுவாசியை கொடுங்க ஆண்டவரே. போட்டும், எப்படியாவது ரட்சிக்கப்படணும், ஆத்மா ரட்சிக்கப்படணும்ல. ஆமாவா இல்லையா? அந்த பரந்த மனப்பான்மை இருக்கணும். நான் கார் வச்சிருந்தா கூட என் விசுவாசி எல்லாம் கார்ல போட்டுன்னு நினைக்கிறேன். நான் நல்ல வீடு இல்லையா, விசுவாசி நல்ல வீட்டுல இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணுங்கிறத சபைக்கே வரீங்க. ஆனா உங்க சுயம் என்ன பண்ணுது? அடுத்தவன் வயிற்றுல அடிக்கிறது, அடுத்தவனை கெடுக்கிறது, அடுத்தவனை வீணாக்குறது, புறம் பேசுறது, பெருமை பேசுறது, அகந்த பேசுறது, கர்த்தருக்கு விரோதமா எழுப்பி நிக்கிறதுலாம் இருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவரோட நெருங்க முடியாது. அப்ப வெள்ளையாடுகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் தாகமா இருந்தா எனக்கு தண்ணீர் கொடுக்கல, நான் பசியா இருந்தா எனக்கு சாப்பாடு கொடுக்கல, நான் சட்டம் இல்லாம இருந்தா எனக்கு சட்டம் கொடுக்கல அப்படின்னா ஒரு பட்டியல சொல்றாரு. அவங்க நீங்க எப்ப ஆண்டர் வந்தீங்க? எப்பெல்லாம் வீட்டுக்கு ஏழையா வந்தானே, எனக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டிய. உங்க பொருள்னா உங்களுக்கு அவ்வளவு வசதி, மற்றவங்க பொருள் இலக்காரமா? நான் ஒரு 2 வீலர் வச்சிருந்தேன். 2 வீலர்ல சைக்கிள் தான் வச்சிருந்தேன் ஊழியத்துல போகும்போது. நான் வேலைக்கு என்ன பண்ணுவேன்னா, ஊழியத்துக்கு போகும்போது வேலைக்கு போயிட்டு தான் ஊழியத்துக்கு போயிருக்கேன். காலைல என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல போய் சமையல் வேலை பார்ப்போம். சமையல் வேலை பார்த்துட்டு சமையல் வேலை முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவோம், கறியெல்லாம் கறியா இருக்கும், 9 மணிக்கு கழிச்சு அடிக்க போவோம். அப்போ சைக்கிள்ல போகணும். நேரம் ஆயிடுச்சுன்னா பக்கத்துல இருக்க ஒரு பிரதர் இருப்பாரு, தம்பி இருக்காரு, அவர்கிட்ட வண்டி கேட்பேன். வண்டி கட்டினா அவர் சொல்லுவாரு, பெட்ரோல் இல்லைன்னு. அப்பெல்லாம் பெட்ரோல்லாம் வந்து கல்ல தான் வாங்கணும், 50 ரூபாய்க்கு வாங்கணும் பெட்ரோல் பங்களாங்க. பெட்ரோல் இல்லைன்னு, அப்புறம் பிரேக் பிடிக்கலன்னு, நான் என்ன கொஞ்சம் கொடுங்கண்ணா போட்டேன். கொடுக்கவே மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. சைக்கிளே கொடுக்க மாட்டாங்கன்றான், சைக்கிள். அப்ப கர்த்தர் சொன்னாரு, எனக்கு ஒரு ஸ்பிளண்டர் பிளஸ் புது வண்டி வாங்கிட்டு வரேன். வண்டி கேட்ல வண்டி வாங்குறேன், வண்டி வாங்கிட்டு உட்காடுறான். ரொம்ப சந்தோஷம், மனசுல அப்படியே சந்தோஷமா வண்டி ஓட்டிட்டு வரேன். அப்போ ஒரு நாள் நடந்து போயிட்டு இருந்தாரு. ஐயா எங்க போறீங்க அப்படின்னு. இந்த மண்டபம் வரைக்கும் போறேன். உட்காருங்க. நான் அன்னைக்கு வாங்குற அன்னைக்கு 3 பேரை ஏற்றிட்டு வந்து விட்டேன். என் வண்டியை ஓட்டாத ஒரு ஆளுமே இல்லை. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உனக்கு கர்த்தர் வண்டி கொடுத்தா நீ எப்படி வச்சிருப்ப? டேவிட் மச்சான் வந்து ஒருத்தர் இருக்கிற, அப்படி டேவிட் மச்சான், டேவிட் வண்டி வாங்கிட்டு அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. போயிட்டு ஸ்டாண்ட்லாம் உடச்சி எடுத்துட்டு வந்தாரு. தீமத்திய மருமகன். அல்லேலூயா. அதை குறித்து ஒரு நாளும் கவலைப்படல. வண்டி உடைச்சாலும் வண்டி இருந்தாலும் யாரும் கவலையே பண்ண மாட்டேன். யாருக்கும் வண்டி எடுத்துட்டு போங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறதே அதுக்கு தானே. எனக்கு ஒரு கார் கொடுத்தாருன்னா அந்த கார் யாருக்குனாலும் போட்டுமே. ஐயோ பஞ்சர் ஆகி கொட்டுவாங்க எதுவும் நான் அதை கவலைப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிச்சா அதுக்கு தானே. எனக்கு பணம் கொடுத்தாருன்னா அது நான் செய்யறது தானே. பணத்தை வச்சு பூட்டி வச்சுக்கிறதுக்கா? இல்லையே, என்னை ஆசீர்வதிப்பதே நான் அதை செய்வதுக்கு தான். அதனாலதான் கர்த்தர் 100, 30, 60 போயிட்டே இருக்கு. நீ 10 ரூபா கொடுத்தாலும் என்ன பண்ற? காணிக்கே நீ 10 ரூபா தான் போடுற சர்ச்சில். அது கீஞ்ச 10 ரூபா தான் போடுற. ஒரு நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடியே கொட்டி என்ன பண்ண போற? நீங்க போட்ட காணிக்கையை பாருங்க. கர்த்தர் பிச்சைக்காரரா? கர்த்தர் பிச்சைக்காரரா? ஒரு டீயே 12 ரூபா விக்குது, நீ காணிக்கே 10 ரூபா எடுத்துட்டு வந்து மனதார போடுற. இல்ல போடாத.
இல்லையா? ஏமாங்க 20 ரூபா 10 ரூபா போடுற. அப்ப எந்த அளவுக்கு இருக்கும்? நீ கொடுக்கிற தசமபாகம் சபைக்கு ஒரு பக்தி விருத்தியை உண்டு பண்ணி சபையை கட்டுது. ஆனா நீ என்ன பண்ற? தசமபாகத்துல பொய்யா இருக்கிற. அப்ப கடவுள் எப்படி ஆசீர்வதிப்பார்? நாங்க போய் எல்லாத்தையும் என்ன பண்றோம்? கொடுத்துட்டு வரோம். நான் போயிட்டு சபைக்கு 30,000 பணம் கொடுத்து எனக்கு ஏசப்பாக்கு எனக்கு தான் தெரியும். அப்ப நான் விதைக்கிற ஆண்டவர் அறுவடையை செய்ய வைக்கிறார். நான் கொடுக்கிற கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் பொழுதுதான் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும். ஆபிரகாம் என்னத்தை கொடுத்தாரு சொல்லுங்க பாப்போம்? தன் பிள்ளையே ஏகபலியா ஒப்பு கொடுக்கிறார். நீங்க நல்ல பணத்தையும் காசு கொடுத்திருப்போம். ஆபிரகாம் என்னத்தை கொடுத்தாரு? தன் ஒரே சுதன், ஒரே பேரனகுமாரன், நேசகுமாரன், அவனே பலி கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? தேனருவி என்ன கொடுக்கிறாரு? இந்த ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்க நீங்க எல்லாமே கொஞ்சம் ஐடி உட்காந்தாதான் மிகப்பெரிய ஒரு இது இருக்கும். என்ன கொடுக்கிறாரு? ஆபிரகாம் என்ன கொடுத்தாரு? ஆபிரகாம் என்ன கொடுத்தாரு? ஆபிரகாம் என்ன கொடுத்தாரு? தெரியல. இல்லையா? ஆபிரகாம் தன் பிள்ளையே என்ன பண்றாரு? கடவுளுக்காக கொடுக்கிறாரு. ஆபிரகாம் என்ன பண்றாரு? தன் பிள்ளையே கடவுளுக்காக கொடுக்கிறாரு. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்றது தெரியுமா? கடவுளுக்காக எல்லாத்தையும் இழக்கிறது. எனக்கு எந்த ஒரு ஆசபாசமும் வராது எனக்கு கடவுள்கிட்ட. ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ள நீங்க வரணும். கடவுளுக்குள்ள நீங்க வாழணும். கடவுளுக்குள்ள நீங்க நிக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு கத்துறேன். காலையில எனக்கு கால்லாம் வலி, பயங்கர கால் வலி, தொண்டெல்லாம் வலி, ஜுரம் அடிக்கிற மாதிரி ஆச்சு. அப்ப நான் வெளில வேலை செய்யறேன். நேற்று ரொம்ப என்ன பண்ணிட்டேன்? வேகமா பேசிட்டேன். தொண்டெல்லாம் வலிக்குது. நான் பேசுற ஆவியானவர் பேச சொல்லுகிறார். அதையாவது கேட்டு என்ன பண்ணணும்? நம்ம மாறணுமா இல்லையா? மாறணுமா இல்லையாங்க? சபை உங்களை சீர்திருத்துவதுக்கு தான் சபை. உங்களை என்ன பண்ணணும்? சீர்திருத்தி உங்களை அழகுபடுத்தி கண்மணியில் வைக்கணும். கல்லாதான் இருக்கீங்க. கல்லுல உளி பட்டாதான் என்ன பண்ணும்? அது சிற்பமாய் மாறும். நீங்க கல்லா இருந்தீங்கன்னா உங்களை எவனும் மதிக்க மாட்டான், தரையில போட்டு நடந்து போயிடுவான். ஆனா நீங்க எப்ப சிற்பமாய் மாறுகிறீர்களோ அப்பதான் ஷோ கேஸ்ல வைக்க முடியும். சிலர் கல்லாவே தான் இருக்கீங்க, ஆலமுஜரும் கல்லாவே தான் இருக்கீங்க, செதுக்கும் விட மாட்டீங்க, செதுக்க மாட்டீங்க. கர்த்தர் செதுக்கிறார். சபையில வச்சு என்ன பண்றாரு? செதுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் தன் பிள்ளையே கொடுக்கிறார். உங்க மனசு பரந்த மனப்பான்மையா மாறணும். மனசு என்னவா மாறணும்? பரந்த மனப்பான்மையா மாறணும். நல்லவங்களா மாறணும். பரிசுத்தவான்களே மாறணும். நீங்க எல்லாரும் சபையை பார்த்து சொல்றாங்க பிரதர், சபையை பார்த்து சொல்றாங்க இந்த சபை என்னடா எல்லாம் சபை எல்லாம் சீரழிஞ்சு போய் கிடக்கு, விழுந்து கிடக்கு, எல்லா பாஸ்டும் தப்பு, எல்லா விசுவாசி தப்பு. ஏன்னா நம்ம நடந்துக்கிற விதம் அப்படி. ஆனா நம்ம எல்லாம் நல்லவங்களா மாறிட்டோம் அப்படின்னா. ஆனா ஆதி சபையில சொல்றாங்க, கவுனிங்க, ஆதி சபையை சொல்றாங்க, ரட்சிக்கப்படும் கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தா அப்படின்னு அதான் சொல்லுது. அங்க சபை ஆரம்பிக்கும் போது ஜனங்கள் இடத்துல தயவு இருந்துச்சான். ஏன்னா அந்த அளவுக்கு சபையில் உள்ள மக்கள் நன்மையை செஞ்சாங்களாம். கவனிங்க, வள்ளியம்மா அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்களாம்? நன்மையை செஞ்சாங்களாம். வள்ளியா மட்டும் ஒரு தீங்க கூட பார்க்கல. என்னைக்கு சர்ச்சில கால வச்சாங்களோ அன்னில இருந்து அந்த அம்மா என்ன ஆச்சு? வள்ளியம்மா இல்ல, ஆபிரகாமின் சந்ததியாய் மாறிட்டாங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும். ஆபிரகாம் சந்ததியா இருக்க மாட்டீங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும். ஆபிரகாம் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆனா ஆபிரகாம் மாதிரி வாழ மாட்டீங்க. ஆபிரகாம் குழந்தைகளா இருக்க மாட்டீங்க. ஆபிரகாம் பிள்ளைகளா இருக்க மாட்டீங்க. ஆனா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல என்னை ஆசீர்வதின்னு கேட்கிற நீங்களும் நானும் ஆபிரகாமின் பிள்ளையா இருக்கிறோமா? ஆபிரகாம் வித்தா இருக்கிறோமா? ஆபிரகாம் வித்து யாரு? அல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததியை வாசிங்க பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க பார்ப்போம். தேனரி வாசி பார்ப்போம். ஆதியா மத்தேயு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் 1:14 வாசி பார்ப்போம்.
அடுத்தது யோசேப்பை பெற்றான். அவனிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார். இவ்விதமாய் உண்டான தலைமுறை ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும். அப்ப 14 கோத்திரம் யாரு தலைமுறையில வராங்க? அப்ப ஆபிரகாம்னு ஒருத்தர் கீழ்ப்படியாமல் போயிருந்தார், இயேசுங்கிற ஒருத்தர் வந்திருக்க மாட்டார். அதனாலதான் ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால ஆபிரகாம் புறஜா கிறிஸ்துவினாலே ஆபிரகாம் மூலமா கிறிஸ்து பிறந்தார். கிறிஸ்து மூலமா புறஜாதிகளுக்குள்ள வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் வந்துருச்சு. என்ன ஆசீர்வாதம் வந்துருச்சு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் என்னது? என்னது? பரம கானான். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம், என்னது? என்ன கானான்? பரம கானான், பரலோகம். இயேசு வந்த பிறகுதான் பரலோகம். இயேசு வந்த பிறகுதான் கர்த்தருடைய வருகைக்காக பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அப்ப நீங்களும் நான் எங்க போகணும்? பரம கானானுக்கு போகணும். இந்த பரம கானானுக்கு போகும் பொழுது அந்த பரம கானான் ஏதேன் தோட்டம் ஒரு பரலோகம், கானான் பரலோகம். இப்ப இந்த கானானுக்கு யாரு போனா? இஸ்ரவேல் ஜனங்கள் போனாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு போகல? 2 குடும்பம் தான் போனாங்க. பாக்கி எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. இந்த அழிஞ்சவங்களை திரும்பி என்ன பண்றாரு? உயிர்ப்பிக்கிறாரு. உயிர்ப்பிச்சு திரும்பி என்ன பண்றாருன்னா, இந்த பூமிக்குரிய பரலோகத்தை நான் கொடுக்கல, பரலோகத்துல நான் இருக்கிற இடத்தையும் அவனை கொடுக்கிறேன் பான்ட்டாரு. எங்க? அதான் கர்த்தர் சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனம் வாசிங்க பார்ப்போம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், இடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை அவ்விடத்திற்கு அழைத்து போகிறேன். அல்லேலூயா. எங்க போவாரா? இனிமே நீங்க இந்த நாட்டுல இருக்க கூடாதுப்பா, மண்ணுல இருக்க கூடாதுப்பா. உங்களை எங்க கொண்டு போறேன்? பரம கானானுக்கு கொண்டு போறேன். எங்க கொண்டு போறேன்? பரலோகத்துக்கு கொண்டு போகிறேன். அப்ப பரலோகத்துக்கு போகணும். எப்படி போகணும்? போயிட முடியுமா பரலோகத்துக்கு? போயிட முடியுமா பரலோகத்துக்கு? பரலோகத்துக்கு போகணும். அதுதான் இந்துக்கள் எல்லா இன மக்களும் சொல்றது. வைகுண்டோன்றாங்க, மோட்சங்கிறாங்க, சொர்க்கங்கிறாங்க, நம்ம பரலோகம்ன்றாங்க. எல்லாம் எங்க போகணும்? காசி ராமேஸ்வரத்துக்கு போறான். எங்க போறான்? பாவத்தை கழுவ. ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜென்ம பாவம், உனக்கு குடும்ப பாவம், கர்ம பாவம் எல்லாத்தையும் நான் தீர்த்து உனக்கு நான் பரம கானான் ஆகிய பரலோகத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. அந்த பரம கானான் ஆகிய பரலோகத்தை நான் உனக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு இந்த சபையை வச்சிருக்கிறாரு. எதுக்கு வச்சிருக்கிறாரு? ஆனா சபை எதுக்கு போயிடுச்சு? பில்லி சுனி எடுக்கிறதா ஆயிடுச்சு. சபை என்னவாயிடுச்சு? பிசாசு தோத்துற இடமா மாறிடுச்சு. சபை என்னவாயிடுச்சு? வியாதிகளை கொண்டு வர மருத்துவமனையா மாறிடுச்சு. சபை என்னவாயிடுச்சு? சபை என்னவா மாறிடுச்சு? சபை என்பது ஒரு ட்ரைனிங் சென்டர். உன்னை பரலோகம் போவதற்கு ரெடி ஆக்குற ஒரு இடம். நீங்களும் ஏன் தெரியுமா அப்படி இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் பரலோகத்துக்கு ரெடியான ஆளா இருந்தா தானே உங்களுக்கு எதுவும் வராது. பரலோகத்துக்கு ரெடியான ஆளுக்கு இன்னும் ஒன்னும் வரவே வராதுங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்றதுதான் பரலோகத்துக்கு ரெடியான. இந்த கடன் வாங்குறீங்கல்ல, கடன் வாங்குறீங்க, கடல்ல சிக்கிட்டு இருக்க, வியாதி எல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? பரலோக மனிதனா இருந்து பாருங்க, வியாதி வரும், பயம் வராது. அல்லேலூயா. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லலாம்? கொஞ்சமாவது ஆண்டோடைய பிள்ளைகளா இருந்து, கொஞ்சமாவது ஆண்டோருக்கு நேரா ஓடுங்க. நீங்க ஓட 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 இந்த ஏவுகணை ராக்கெட் விடுறாங்கல்ல, ராக்கெட் விடும்போது எப்படி இருக்குமா? அந்த ராக்கெட்டை விடுறாங்கல்ல, ராக்கெட்டை விடும்போது நிறைய போல்டு எல்லாம் இருக்குமா. இந்த போல்டு நிறைய கவனமாக இல்லைங்க, இந்த போல்டு நிறைய இருக்குமா, நிறைய வெயிட்டா இருக்குமா. அதை ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே போகுமா. அது உயர போக 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 அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுமா, ஒரு ஸ்பேரா என்ன பண்ணுமா, அது எவ்வளவு கையிலுதோ அப்பதான் மேல போகுமா. கொஞ்ச தூரம் போனோம் ஒண்ணு கைண்டு விடுமா, கொஞ்ச தூரம் போனோம் ஒண்ணு கைண்டு விடுமா, கொஞ்ச தூரம் போனோம் ஒண்ணு கைண்டு விடுமா. இது கையில் இல்லை அப்படின்னா அது போகாதான். தேவை அந்த அந்த பொருட்கள், அந்த நெட்டு எல்லாம் கீழே உள்ள வச்சுங்களேன், போல்டு எல்லாம் கீழே விடணும், அது மேல போகாது. அப்ப மேல போகணும் அப்படின்னா விழ வேண்டியது கீழே விழணும். எது விழணும்? பாவம் விழணும், சாம விழணும், அக்கிரமம் விழணும், பெருமை விழணும், அகந்த விழணும், பொய் விழணும், போராம விழணும். தேவையில்லாத என்ன பண்ணும்? அடுத்தவனை பத்தி பேசுறது விழணும்.
உனக்கு வர வியாதி உன் பாவம் தாங்கிறார் ஆண்டவர். உனக்கு வர இருக்கிற எல்லா தடைகளும் உனக்கு தேவையில்லாத ஒண்ணு. நீ உலகத்துல இருக்கும்போது எப்படி வேணாலும் இருந்துக்க, உலகத்துல இருக்கும்போது எப்படி வேணாலும் வாழ. நீ ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு உனக்கு ஏன் பெருமை வருது? ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு உனக்கு ஏன் அகந்த வருது? ஆண்டவர் வந்த பிறகு எதுக்கு அடுத்தவனை பத்தி பேசுற? நெஞ்சில தில் இருந்தா, முதுகெலும்பு இருந்தா நேரா பேசு. பிரதர் நீங்க பண்றது சரியில்லை, அக்கா நீங்க பண்றது சரியில்லை. இங்க எல்லாம் நல்லா 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 பேசிவிட்டு வெளியே போயிட்டு இவரு சரியில்லை அவரு சரியில்லை ஏன் சொல்ற? இந்த அக்கா ஏன் சொல்ற? அது நல்லா இருக்கா? யாராவது உங்கள்ட்ட உங்களுக்கு கேட்கறவங்க யாராவது மாட்டிட்டா போதும், கதை கேட்கிற சில ஆள் இருக்காங்க நம்ம சபையில. அடி கேட்க ஆளுந்தா போதும், கிளப்பி விட்டா போதும், அது யாருன்னு தெரிஞ்சிடும் நமக்கு. ஐயா சோத்திரம்ல, ஐயோ எப்பா முடியலடாப்பான்ற மாதிரி ஆயிடும். நீங்க என்ன பேசினாலும் என் காதுக்கு வந்துடும், அது மட்டும் தெரிஞ்சுங்க. நீங்க என்ன பேசினாலும் ஏது பேசினாலும் அது அப்படியே காத்து வாக்குல வந்துடும். எனக்கு என்ன வாக்குல வந்துடும்? காத்து வாக்குல வந்துடும். அது மனுஷன் சொல்லணும்னா கூட பரவாயில்ல, ஆவியானவர் என்கிட்ட சொல்லிடுவாரு. யார் சொல்லணும் பரவாயில்ல, மனுஷன் சொல்லலாம் மாட்டான், என்கிட்ட ஆவியானவர் என்கிட்ட சொல்லிடுவாரு. அதனாலதான் உங்க இந்த சபைக்கு நான் பாஸ்டரா இருக்கிறேன், நீங்க எல்லாம் விசுவாசியா இருக்கீங்க. அனலின்றி குளிரின்றி சும்மா வித விதப்புல வந்து ஒன்னும் நடக்காது. அற்புத மிராக்கள் நடக்குங்க, அற்புத அதிசயத்தை கர்த்தர் நடத்துவாரு. இங்க ஒரு சிலர்லாம் என்னன்னா இந்த உலகத்துல இருக்க சபை மாதிரி என்னது உள்ள ஊரை வச்சு ஏமாத்திக்கிட்டு அதை இங்கெல்லாம் இங்க ஏமாத்துறதே இல்லை. உண்மையா கர்த்தருக்கு உண்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், விசுவாசித்தான், உண்மையா பண்ணா அவனை வெள்ளிலையும் பொன்னிலையும் சிறந்த சீமானா ஆக்கினார். பூமி தாங்க கூடாத அளவுக்கு இருந்துச்சான். ஆபிரகாம் மெய்ப்பனுக்கும் லோத்துவின் மெய்ப்பனுக்கும் சண்டை வந்துருச்சு. யான்னு கேட்டா அந்த அளவுக்கு பெருக்கம் வந்து போச்சு. எப்பா நீ எங்காவது ஒரு இடத்துக்கு போ, நான் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறேன். இவரு ஒரு இடத்துக்கு போனார், அவரு ஒரு இடத்துக்கு போனார். அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் பெருக்கம். இப்ப சபைக்கு வர நீங்க எப்படி இருக்கணும்? பெருக்கத்தின் பிள்ளைகளா இருக்கணும். அப்ப நீங்க போக போறது கானானுக்கு போறதுக்குள்ள நீங்க மட்டும் போகாம ஒரு கூட்டத்தை என்ன பண்ணணும்? கானானுக்கு கூட்டு போகணும். அதான் முக்கியம். அதனாலதான் சொன்ன சாட்சியா வாழ்க்கை. நீங்க போறது முக்கியம் இல்ல, நீங்க போறது முக்கியம்னா அன்னைக்கே போயிருக்கலாமே. யாரெல்லாம் பரலோகம் போக ரெடியா இருக்கீங்க? கை தூங்க. பரலோகம் போக ரெடியா இருக்கிறவங்க கை தூங்க பாப்போம். நல்ல கை தூக்க. பரலோகம் போக ரெடியா இருக்கு. ரெடியா இருக்கீங்கன்னா உடனே போய் தூக்கு பிடிச்சாங்க. சும்மா சொல்ல, தூக்கு பிடிச்சி செத்துருங்க. செத்தாதான் பரலோகம் போக முடியும். உயிரா இருந்தா போக முடியாது. உயிரா இருந்தா என்ன பண்ண முடியாது? உயிரா இருந்தா பரலோகம் போக முடியாது. இப்ப பரலோகம் போக யாரெல்லாம் இருக்கீங்க ரெடியா? சாவுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? பரலோகம்ன்றது மரணம், மரணத்துக்கு ரெடியா இருக்கும் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப நீங்க சாவுறதோட நோக்கம் இல்ல, நீங்க சாகுறத ஒரு நோக்கம் இல்ல, நீங்க வாழ்றத ஒரு நோக்கம். ஆனா வாழும்போது உங்களை மாதிரி ஒரு 10 பேராவது பரலோகம் கொண்டு போக மாட்டீங்களான்ற நம்பிக்கை உங்க மேல வச்சிருக்காரு. எதுக்கு உங்களை வச்சிருக்கிறாரு? உங்களை மாதிரி ஒரு 10 பேரை என்ன பண்ண மாட்டீங்க, பரலோகம் கொண்டு வந்துட மாட்டீங்கன்னா உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு அந்த ஆபிரகாமுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை உங்க மேல கொடுத்து அவருக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்க மேல வச்சிருக்காரு. புறஜாதியாகி நம்ம மேல வச்சு நீங்க என்ன பண்ணி பரலோகம் கொண்டு போவீங்கன்ற ஒரு நம்பிக்கையை அவர் வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீணாக்கிறாரு. அதனாலதான் நீங்க உள்ள உட்கார்ந்து இருக்கீங்க, அதனாலதான் நீங்க உள்ள இருக்கீங்க. உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. இங்க பாருமா, உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. நீ ஒரு 10 வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணுவ, கர்த்தரை கொண்டு வருவோன்னு வச்சிருக்கிறாரு. நீ 1000 பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லணும்னு வச்சிருக்கிறாரு. நான் நல்லா வாழணுங்கிறதுக்காக சபைக்கு வரல, என் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நான் சபைக்கு வரேன். அப்ப அந்த 10 பேர் உள்ள வருவதற்கு நீ தடையா இருந்துடக்கூடாதுல்ல. அந்த 10 பேர் உள்ள வருவதற்கு யார் தடை? சபையில இருக்க விசுவாசி தடை. பிரதர் ஏன் சர்ச்சைக்கு வரல? அங்க அந்த விசுவாசி சரி, இந்த விசுவாசி சரி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பரலோகம் போகணும்னா உங்க எல்லாரும் உங்க தனித்தனி ஊர்ல இப்பயும் சொல்லிட்டேன், கடைசியா முடிக்க போறேன். எல்லாம் தனித்தனி ஊரெல்லாம் தனித்தனியா நில்லுங்க, குரூப்பா. இந்த பிக் பாஸ் ஒண்ணு போடுறான்ல, அதுல பாத்தீங்கன்னா ஒரு அறைக்குள்ள கூப்பிட்டு என்ன நடந்துச்சு உங்க வீட்டுல அப்படின்னு கேட்பாங்கல்ல, தனித்தனி. அது மாதிரி உங்களை கூப்பிட்டு தனித்தனியா கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? கீழ்ச்சாவில் இருக்கிறவங்க ஒரு கூட்டம், நஞ்சமாவத்து ஒரு கூட்டம், சிசில் நகர் ஒரு கூட்டம், தளபதி நகர் ஒரு கூட்டம், தெல்லவடங்கள் இருக்கிற ஒரு கூட்டம், எல்லாரையும் ஒவ்வொரு கூட்டமா தனியா வச்சு அந்த அக்கா எப்படி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஐயா நானே உங்கள்கிட்ட சொல்லான்னு இருந்தேன், நானே உங்கள்கிட்ட சொல்லான்னு இருந்தேன், ஆண்டவரே உங்க வாயினால கேட்க வச்சுட்டாரு, ஆண்டவரே கேட்க வச்சுட்டாரு. அது என்ன தெரியுமா செஞ்சுது, இது பண்ணுச்சு அது பண்ணுச்சுன்னு அதை போட்டு தீர்த்து
தப்பு பண்றவன் தாங்க சபைக்கு வரான், தப்பு பண்ணிட்டு தான் வரான். அவனை திருத்து தானே நம்ம வேலை. அவன் தப்ப சொல்லி காட்டுறது நம்ம வேலை. அவனை பத்தி ஊதி விடுறதா நம்ம வேலை. ஏங்க இந்த பொல்லாத இந்த போராட்டம் நமக்கு? அவனை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. ஏசப்பா, என்கிட்ட வரவனுக்கு நான் நல்ல புத்தியை சொல்றேன், நல்ல அறிவுரை கூறுறேன், நல்லா இறான்னு சொல்றேன். அவன் தப்பு பண்ணியிருக்கிறான் தான், ஆனாலும் அவனை சரி பண்ணுவதற்கான வழியை காட்டுறது தான் திருச்சபை. ஏன்னா அவன் எங்க போகணும்? பரலோகம் போகணும். அப்ப என்ன செய்யணும்? நீங்க சபையில இருக்கிற ஒரு 100 பேர் என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? முதல்ல நீங்களும் நானும் பரலோகம் போறதுக்கு ரெடியா இருக்கிறோமான்னு கண்டுபிடிச்சு. அப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன? பரலோகம் கொண்டு போறது. அப்ப அதுல யார் பிறந்தா? இயேசு பிறந்தார். இயேசுவோட ஆபிரகாமுடைய சந்ததியில யார் பிறந்தா? இயேசு பிறந்தார். இயேசுவோட திட்டம் என்ன? ஒருவனும் கெட்டு போவது சித்தமில்லை என்று சொல்லி பரலோக மேன்மையை விட்டு. ஓகே, முடிச்சா? அப்ப ஒருவனும் கெட்டு போகணும். இயேசு எங்க வந்துட்டாரு? இப்ப நீங்க யாரோட புள்ள? அப்பாவுக்கு ஏத்த மாதிரி வாழணுமா? அப்பாவுக்கு விரோதமா வாழணுமா? அப்பாவோட எண்ணம், அப்பா மரிச்சது, அப்பா உயிர் தெரிந்தது, அப்பா மீண்டும் வருவதற்கு காரணம் என்ன? ஒரு மனிதனும் கெட்டு போக கூடாதுன்னு. அப்ப அப்பா 8 அடினா உள்ள 16 அடி பாயணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நீங்க பாஞ்சீங்கன்னா பயங்கரமா இருக்கும் ஊழியம், பயங்கரமா இருக்குங்க உங்க குடும்பம். புரிஞ்சிச்சு அவங்களுக்குமா? யாரோ சொன்னாங்க குழந்தை கிடைக்கும், யாரோ சொன்னாங்க விடுதலை கிடைக்கும்லாம் வராதிங்க. கிடைக்கும். அதுக்கான ஒரு ஸ்பெஷல் பிரேயர் வச்சு பண்ணிப்போம். ஞாயிற்றுக்கிழமை சபை அதுக்கு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சபை உங்களை ட்ரெயின் பண்ண, நீங்க யார் என்பதை வெளிச்சம் போட்டு கிழிச்சு காட்டுறது. ஆவியானவர் சுகம் வேணும்னா வாங்க, பலன் வேணும்னா வாங்க, ஜெபிக்க வேணும்னா வாங்க. இந்த மாதிரி உபகாச பிரேயர் நடக்குது. ஒரு மாசத்துல ஒரு பிரேயர் வைப்போம், வாங்க. ஞாயிற்றுக்கிழமையே வர கேட்க மாட்டேங்குது. இதுல உபகாச பிரேயருக்கு எங்க வர போறீங்கன்னு தான் இருக்கு இல்லையா? உனக்கு விடுதலை வேணும், உன் குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, அதுக்காக மாசத்துல ஒரு நாள் என்ன பண்ணுவோம்? சபையில விடுதலைக்காக ஜெபம் பண்ணுவோம். அன்னைக்கு பேய் ஓட்டுவோம், பிசாசு ஓட்டுவோம், அன்னைக்கு அற்புதம் செய்வோம், தண்ணீரை திராட்சை ரசமா மாத்துவோம். வாங்க அன்னைக்கு கூடி ஜெபிப்போம். நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? சொல்றது புரியுதா இல்லைங்களா? ஐயா ஜெபம் பண்ணு, அது ஜெபத்துக்குன்னு ஒரு ஆளை வைப்போம், விடுதலைக்கான ஒரு ஆளை வைப்போம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை என்னது? கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நாள், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற ஒரு நாள், கர்த்தருக்காக உட்கார்ந்து அமர்ந்து தேவ பாதத்தில் உட்கார்ந்த பரிசுத்த நாளா இந்த நாளை கர்த்தர் கருதுகிறார். நீங்கள் நான் எப்படிப்பட்டவங்களா வாழணும்? எப்படிப்பட்டவங்களா வாழணுங்க? ஆபிரகாம் சந்ததி. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணுமா உங்களுக்கு? இன்னிலிருந்து நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஆபிரகாமின் தகப்பன். எழுந்துட்டு போமா, ஆபிரகாமின் தகப்பன் சொல்லுங்க பாப்போம். ஆபிரகாம் இப்ப கடைசி ஜெபம் பண்ணும்போது ஆபிரகாம் உங்க தகப்பனா இருந்தாருன்னா உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். இது வரைக்கும் தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் உடைய தெரிய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் உடைய போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? தடைப்பட்ட காரியங்கள் நம்ம குடும்பத்துக்கு விரோதமாய், நம் பிள்ளைகளுக்கு விரோதமாய், நம்ம இனத்துக்கு விரோதமாய் நடக்கிற எல்லா விதமான சதிகளில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்க போறார். கண்களை மூடி ஜெபியுங்க. ஆண்டவரே, நான் பலவிதமான சோதனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, வேதனையிலிருந்து, துக்கத்திலிருந்து வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம்